வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். நம்ம பேசுறப்போ நிறைய இடங்கள்ல டூ கான்ட்ராஸ்டிங்கான விஷயங்களை சேர்த்து பேசுவோம். ஸோ அந்த மாதிரி பேசுறப்போ கனெக்டரா யூஸ் பண்றதுக்கு தான் இந்த ஆன் தி அதர் ஹேண்ட், இல்ல ஆன் தி ஒன் ஹேண்ட், ஆன் தி அதர் ஹேண்ட், வைல், வேரஸ், இந்த மாதிரி ஃப்ரேசஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது பொதுவா IELTS எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இல்லைன்னா குரூப் டிஸ்கஷன்ல பேசுறப்போ இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இந்த கனெக்டர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃப்ரேஸ் ஆன் தி அதர் ஹேண்ட். இதை வந்து நம்ம பொதுவா சொன்ன மாதிரி டூ கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸை பத்தி பேசுறப்போ கனெக்டரா யூஸ் பண்ண போறோம். டூ கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ்ன்னு சொல்றமே, எதெல்லாம் டூ கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் இருக்கு, இல்ல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட இருக்கிற பிளஸ்ஸையும் மைனஸையும் சேர்த்து அட் அ டைம் சொல்லுவோம். இது அவங்க கிட்ட இருக்க பிளஸ், ஆனா இப்படியும் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சொல்லுவோம். அதே மாதிரி கம்பேரிசன், அதாவது ரெண்டு பேரை ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு கம்பேர் பண்றது. இவன் இப்படி இருப்பான், ஆனா அவன் அப்படி பண்ணுவான், அந்த மாதிரி கம்பேர் பண்ணுவோம். அப்பயும் டூ கான்ட்ராஸ்டான விஷயங்களை தான் நம்ம சொல்றோம். அடுத்தது என்னன்னா, ஏதாவது ஒரு ஐடியா கேட்போம் ஒரு சிலர்கிட்ட. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கரெக்டா இதை செய்ய அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன செய்வாங்க, இப்படி பண்ணலாம், ஆனா இப்படி ஒரு பிரச்சனையும் இருக்கு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டூ டிஃப்ரெண்ட் வியூஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே நம்ம வந்து ஆன் தி அதர் ஹேண்ட், இல்ல ஆன் தி ஒன் ஹேண்ட், ஆன் தி அதர் ஹேண்ட், இந்த மாதிரி ஃப்ரேசஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த எல்லா இடத்துலயுமே நாம ஆன் தி அதர் ஹேண்ட மாறாக அப்படிங்கிற அர்த்தத்துல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். பிளஸ் அண்ட் மைனஸ். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இந்த மாதிரி மீனிங்ல குட் அண்ட் பேட், இதையெல்லாம் வச்சு சென்டென்ஸ் சொல்றப்போ எப்படி ஆன் தி அதர் ஹேண்டை யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அது அவங்களுடைய மைனஸ், அது அவங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட். ஆனா அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், அது அவங்களுடைய பிளஸ், அது அவங்களுடைய பாசிட்டிவ். ஸோ இதை தான் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஸோ ஷி லேக்டு எக்ஸ்பீரியன்ஸ், ஷி வாஸ் ஹார்ட் ஒர்க்கிங், இது ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணலாம். She lacked experience, but on the other hand, she was hard working. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, மாறாக அவங்க ரொம்ப நல்லா கடினமா உழைக்கக்கூடியவங்க அப்படின்னு நம்ம இதுல சொல்றோம். இப்ப அடுத்து நம்ம எடுத்துக்க போற எக்ஸாம்பிள் வந்து கம்பேர் பண்ண போகுது. ஸோ ரெண்டு பேரை கம்பேர் பண்ண போறோம். ஸோ ஒருத்தவங்க ரொம்ப அமைதியா ஷையா இருக்கான், அவனோட சிஸ்டர் அதற்கு மாறாக கலகலப்பா ரொம்ப பேசக்கூடியவளா, அதாவது டாக்கட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா, வாயாடின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேசக்கூடியவளா இருக்கிறா. ஸோ இதை தான் நம்ம வந்து கம்பைன் பண்ண போறோம். ஸோ ஹி இஸ் குவைட் அண்ட் ஷை, ஹிஸ் சிஸ்டர் இஸ் லைவ்லி அண்ட் டாக்கட்டிவ். ஸோ இதை நம்ம கம்பைன் பண்ணலாம். நம்ம போன எக்ஸாம்பிள்ல பட் ஆன் தி அதர் ஹேண்ட் அப்படி யூஸ் பண்ணோம். ஸோ அப்போ பட்டுக்கு முன்னாடி ஒரு கமா போட்டிருந்தோம். இங்க நம்ம ஆன் தி அதர் ஹேண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது பார்ட்டை. ஸோ அதனால இங்க நம்ம செமிகோலன் போட்டிருக்கோம். ஹி இஸ் குவைட் அண்ட் ஷை, on the other hand, his sister is lively and talkative. இப்போ இதே எக்ஸாம்பிள் கொஞ்சம் இடத்த மாத்தி his sister முன்னாடி கூட கொண்டு வரலாம். on the other handக்கு முன்னாடி கூட his sister கொண்டு வரலாம். சோ அப்படியே நம்ம சொல்றதா இருந்தா he is quiet and shy, his sister on the other hand is lively and talkative. சோ இந்த கமா கிட்ட எல்லாம் பாருங்க, நம்ம சின்னதா பாஸ் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம பேசுறப்பவே. his sister on the other hand is lively and talkative. இப்போ நம்ம எடுத்துக்க போற எக்ஸாம்பிள் வந்து கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ். சொன்னோம் இல்லையா, யார்கிட்டயாவது ஏதாவது ஒப்பீனியன் கேட்டா அவங்க ரெண்டு விஷயத்தையும் சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா இப்படியும் ஒரு நெகட்டிவ் இருக்கு, இப்படியும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு டூ கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் சொல்லி நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல எப்படி நம்ம ஆன் தி அதர் ஹேண்டை யூஸ் பண்றது. ஸோ இப்போ வந்து சிட்டி லைஃபா இல்ல கிராமப்புற வாழ்க்கையா அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நிறைய குரூப் டிஸ்கஷன்ல இல்லைன்னா IELTS மாதிரி எக்ஸாம்ஸ்ல இது ரொம்ப தேவைப்படும். ஸோ நகர வாழ்க்கை வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும், ஆனா அங்க ரொம்ப செலவு ஜாஸ்தியா இருக்கும், காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப இருக்கும். அதுதான் நம்ம இங்க சொல்ல போறோம். ஸோ சிட்டி லைஃப் மேபி ஃபன் அண்ட் எக்ஸைட்டிங் இருக்கலாம், நகர வாழ்க்கை ஜாலியாக இருக்கலாம், ஃபன்னா இருக்கலாம், எக்ஸைட்டிங்கா இருக்கலாம். ஸோ சிட்டி லைஃப் மேபி ஃபன் அண்ட் எக்ஸைட்டிங். மாறாக இன்னொரு சைடு பார்த்தோம்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடும். ஸோ த காஸ்ட் ஆஃப் லிவிங் குட் பி எக்ஸ்பென்சிவ். ஸோ இதை தான் நம்ம வந்து கம்பைன் பண்ண போறோம். ஸோ சிட்டி லைஃப் மே பி ஃபன் அண்ட் எக்ஸைட்டிங், பட் ஆன் தி அதர் ஹேண்ட் த காஸ்ட் ஆஃப் லிவிங் குட் பி எக்ஸ்பென்சிவ். இப்போ நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ் ஆன் தி ஒன் ஹேண்ட், ஆன் தி அதர் ஹேண்ட். இந்த ஆன் தி ஒன் ஹேண்டை யூஸ் பண்றப்ப எப்பவுமே ஆன் தி அதர் ஹேண்டும் சேர்ந்து தான் வரும்.
சோ நம்ம பேசுறப்பவே டூ கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் அப்படின்னு நம்ம பேசுறப்பவே சில சமயம் என்ன சொல்லுவோம்னா ஒரு பக்கம் இப்படி இருக்கு இன்னொரு பக்கம் அப்படி இருக்கு அப்படின்னு ரெண்டு விஷயங்களை சொல்லுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பக்கம் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து செலவழிக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதே சமயம் எனக்குன்னு ஒதுக்கப்பட்ட வேலையும் நான் முடிச்சாகணும் அப்படி நம்ம சொல்றோம். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் என் நண்பர்களுடன் நேரத்தை செலவிட விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு. ஸோ ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒதுக்கப்பட்ட வேலையை நான் முடிச்சாகணும், அது என்னுடைய டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கடமை, பொறுப்பு, இதை பத்தி எல்லாம் பேசுறப்போ நம்ம வந்து ஹேவ் டுவை யூஸ் பண்ணுவோம். இதுல ஷுட் மஸ்ட் இல்லை. ஸோ டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறப்போ நம்ம வந்து ஹேவ் டு யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னுடைய வேலையை நான் முடிக்க வேண்டும் அப்படின்னா ஐ ஹேவ் டு ஃபினிஷ் தி அசைன்டு ஒர்க். இப்போ இதுதான் நம்ம வந்து கம்பைன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கூட ஆன் தி ஒன் ஹேண்டை யூஸ் பண்ண போறோம், செகண்ட் சென்டென்ஸ் கூட ஆன் தி அதர் ஹேண்டை யூஸ் பண்ண போறோம். ஸோ இது எப்படி இருக்கும்? ஆன் தி ஒன் ஹேண்ட் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஆன் தி அதர் ஹேண்ட் ஐ ஹாவ் டு ஃபினிஷ் தி அசைன்டு ஒர்க். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்றோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஒரு பொருள் வாங்க போறேன், ரெண்டு பிராண்ட் இருக்கு. ஒரு பிராண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு வச்சுக்கலாம், அது பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, ஆனா பி வந்து ரொம்ப நீடித்து உழைக்கக்கூடியது. ஸோ நான் இப்போ எதை வாங்குறது அப்படின்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ ஒரு பக்கம் பிராண்ட் ஏ ரொம்ப அழகா இருக்கு, இன்னொரு பக்கம் பிராண்ட் பி பார்த்தீங்கன்னா டியூரபிள், நல்லா உழைக்கும். ஸோ இதுதான் சுச்சுவேஷன். ஸோ பிராண்ட் ஏ லுக்ஸ் பியூட்டிஃபுல், பிராண்ட் பி இஸ் டியூரபிள். ஸோ ஆன் தி ஒன் ஹேண்ட் brand A looks beautiful. On the other hand, brand B is durable. இப்போ நம்ம பார்க்க போற டேர்ம் வேரஸ். ஸ்பெசிஃபிக்கா இந்த வேரஸ் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்டிங் சென்டென்சஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒருத்தர் இப்படி இருக்காருன்னா அப்படியே ஆப்போசிட்டா இன்னொருத்தர் இப்படி இருக்காரு, அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நாம வேரஸை யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டா ஈஸியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பிரதர், அவர் எப்ப பார்த்தாலும் டிராவல் பண்ணுவார், அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், வீட்லயே இருக்க மாட்டார். ஆனா எனக்கு வீட்டை விட்டு வெளில போகவே பிடிக்காது, நான் எப்பவும் வீட்லயே தான் இருப்பேன். ஸோ ரெண்டு கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வேரஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ மை பிரதர் லவ்ஸ் டு டிராவல், ஐ ஹேட் கோயிங் அவுட். இது ரெண்டத்தையும் தான் நம்ம கம்பைன் பண்ண போறோம். மை பிரதர் லவ்ஸ் டு டிராவல் வேரஸ் ஐ ஹேட் கோயிங் அவுட். இதே மாதிரி இன்னொன்னு எடுத்துக்கலாம். நீ எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிற, ஆனா நான் எல்லாத்தையும் ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறேன். அப்படியே ஆப்போசிட் இல்லையா. You take everything seriously, whereas I take things lightly. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, உன்னோட ஹேர் ஷார்ட்டா கர்லியா இருக்கு, என்னோட ஹேர் வந்து லாங்கா ஸ்ட்ரைட்டா இருக்கு. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் விஷயம் இல்லையா. Your hair is short and curly, whereas mine is long and straight. இப்போ நம்ம எடுத்துக்க போற லாஸ்ட் டேர்ம் while. while எப்படி யூஸ் பண்ண போறோம்? ஸோ வேரஸ் மாதிரியே தான் while யூஸ் பண்ண போறோம், அதே மாதிரி கான்ட்ராஸ்டிங் சென்டென்சஸை கனெக்ட் பண்றதுக்கு. பட் while நம்ம வந்து முன்னாடி கூட கொண்டு வந்து பேசலாம். உன்னோட ஹேர் ஷார்ட்டாவும் கர்லியாவும் இருக்கிறப்ப என்னோடது பாரு லாங்காவும் ஸ்ட்ரைட்டாவும் இருக்கு, இந்த மாதிரி கூட ஒரு சென்டென்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே விஷயத்தை தான் அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ while your hair is short and curly, mine is long and straight. ஜஸ்ட் கனெக்ட் பண்ற இடம் தான் வேற, அவ்வளவுதான். அதே மாதிரி ராதா ரொம்ப ஹாப்பியா இருக்கா, சீதா வந்து ரொம்ப சேடா இருக்கா. ஸோ while ராதா இஸ் ஹாப்பி, சீதா இஸ் சேட். இவ ஹாப்பியா இருக்கப்போ அவ சேடா இருக்கா அப்படி நம்ம சொல்றோம். இதே மாதிரி இன்னொன்னு while பின்னாடி கூட ரெண்டாவது சென்டென்ஸ்ல கூட கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான். ராதாவுக்கு டீனா ரொம்ப பிடிக்கும், ஆனா சீதாவுக்கு வந்து காஃபி தான் பிடிக்கும். ராதா லைக்ஸ் டீ while சீதா ப்ரிஃபர்ஸ் காஃபி. இதே விஷயத்த நம்ம வேரஸ் கூட வச்சு சொல்லலாம். ராதா லைக்ஸ் டீ வேரஸ் சீதா ப்ரிஃபர்ஸ் காஃபி அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல நாம ஆன் தி அதர் ஹேண்ட், ஆன் தி ஒன் ஹேண்ட், ஆன் தி அதர் ஹேண்ட், வேரஸ், while இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸை கனெக்ட் பண்றப்போ ஆன் த கான்ட்ரரி, நெவர்தலெஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் கூட இருக்கு, அதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஒரே வீடியோல நிறைய விஷயங்களை கம்பைன் பண்றப்போ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ கஷ்டமா இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த 4 டேர்ம்ஸை மட்டும் இங்க நம்ம யூஸ் பண்ணோம். வேற ஒரு வீடியோல அதை பத்தி எல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.